நிறைய பேர் சொல்கிறாங்க கோல் செட் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்னென்னா, கோல் செட் பண்ணுறவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோல் செட் பண்ணுறதுனால அதை அச்சீவ் பண்ணால் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் சிஸ்டம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிஸ்டம்ஸ்னால் என்னென்னா, த ப்ராசஸ் தட் லீட் டு ரிசல்ட்ஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோச் இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அது என்னன்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோச்சஸை கைட் பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுக்குறதா இருக்கலாம். இதெல்லாம் தான் சிஸ்டம். ஸோ சிஸ்டம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறார். இன்னுமே நீங்கள் கோலே செட் பண்ணாமல் டேரெக்டாக சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட சிஸ்டம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்.